ஒரு பேட் ஸ்மெல். ஓ நோ. இல்லடி புரியல. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? இன்னும் ரொம்ப சீன் போடாது. எனக்கு அந்த அளவுக்கு உனக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மூச்சு விட்டது அந்த அளவுக்கு ஸ்மெல். அந்த அளவுக்குலாம் இல்லடி. எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரலடி. நீ விட்டா வராது, மத்தவங்களுக்கு தான் வரும். இது திறக்க மாட்டுது. இது தர சத்தியமா நம்ம முடியல. இப்படி பண்ணாதடா. என்னடா சாப்பிட்ட நீ காலையில? So hello மக்களே, வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. போன வீடியோக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தீங்க. சீரியஸ்லி அது ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினைச்சோம். பட் ஷேர் பண்ணா மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஷேர் பண்ணோம். இந்த அளவுக்கு நீங்க மோட்டிவேட் பண்ணி எதுவுமே பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நார்மல், ஸோ இந்த மாதிரி மெடிகேஷன் எடுங்க, இந்த மாதிரி ஃபுட் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்க போட்டீங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த மாதிரி கமெண்ட்ஸ். சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் பயங்கரமா ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. அது கமெண்ட்ஸ் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் படிச்சு அவளுக்கும் நான் அது காட்டிட்டு இருந்தேன் கமெண்ட்ஸ். ஸோ இனிமேட்டுக்கு அதான் நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம். என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உங்ககிட்டயும் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்றதுனால நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது, நிறைய விஷயம் கத்துக்க முடியுது. ஸோ பயங்கரமா ஹாப்பி அந்த உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. ரொம்ப 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 நன்றி மக்களே. போன வீடியோ கொஞ்சம் நான் சீரியஸா போட்டேன். அதுல ரொம்ப நான் ஃபீல் பண்ணோம். ஐயோ நம்ம செல்லக்குட்டீஸ்க்கு நம்ம என்ன இவ்வளோ நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே, இந்த மாதிரி ஃபீலிங்ஸான வீடியோ போட்டு. ஸோ நான் இன்னைக்கு என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, இது ஆக்சுவலி ரீசெண்டா ஆர்டர் பண்ணதுதான். இந்த விஷயத்த ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலா இதுக்குள்ள இருக்கிறது பியர்ட் ஆயில். ஆனா அந்த பியர்ட் ஆயில் நான் எடுத்துட்டேன். இது பியர்ட் ஆயிலோட டப்பா, இது அவளுக்கும் தெரியும். பட் வேற ஒரு ஸ்ப்ரே இருந்துச்சு, நம்ம ஃபார்ட் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு சைட்ல போடுறீங்க பாருங்க, ஃபார்ட் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல அமேசான் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். சத்தியமா கைஸ் அவ்வளோ நாத்தம் பிடிச்ச லிக்விடு. அது எப்படி எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. கன்றாவியான ஸ்மெல். ஸோ அதை இதுல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். போன வாட்டி அந்த பிராங்க் வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ ஃபார்ட் பிராங்க் ஒன்று போட்டிருந்தேன். உங்களுக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த பிராங்க். நான் நினைச்சேன் ரொம்ப வேடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். பட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. டேரக்டா அந்த ஸ்ப்ரே நான் எடுத்து வந்து அடிக்க முடியாது. ஸோ அதனால இது எப்பவுமே இந்த கார்ல நான் வச்சுப்பேன், இந்த பியர்ட் ஆயில் ஸ்ப்ரே. இதை ஃபுல்லா காலி பண்ணி வேற பாட்டில மாத்திட்டு அந்த ஃபார்ட் ஸ்ப்ரேக்குள்ள இருக்கிற அந்த லிக்விடை இதுல நான் ஃபில் அப் பண்ணி வச்சிருக்கேன். நீ அப்படி வரியா? ஓப்பன் பண்ணாலே சீரியஸா ஓப்பனா சொல்லக்கூடாது. நார்மல் அந்த குசு இருக்குல்ல, அது விட கன்றாவியான ஒரு ஸ்மெல் இது. அண்ட் ரொம்ப நாளா மேடம் கெட்டே இருக்காங்க, வீட்டிலே இருக்கு, ரொம்ப போர் அடிக்குது. இந்த பிரெக்னன்சி டைம்ல தெரியும்ல, ரொம்ப ஒரு லாலினஸா ஃபீல் பண்ணுவா. அடைச்ச ரூம்லயே இருக்கிற மாதிரி இருக்கு, வெளில கூட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி வாமா சின்னதாக ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வந்துடலாம், காரில் கிளம்பியாச்சு. ஸோ நீ மேலே ரெடியாகும், நான் கீழே கார்லாம் தொடச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து இதோட ரெடியாக இருக்கேன். அண்ட் மெயின் மேட்டர் என்ன தெரியுமா, நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவேன். அண்ட் என்னோட இந்த சைடு தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு, சைல்டு லாக் சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இந்த சைடு நான் கண்ட்ரோல் பண்ணி லாக் பண்ணி வச்சிருவேன். ஸோ அவளால அந்த விண்டோ ஓப்பன் பண்ண முடியாது. எல்லாம் இங்கே தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் இது பார்த்துட்டேன். இது எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு எப்படி சொல்றது அஃபெக்ட் ஆகாது. அதுவும் நான் முக்கியமாக ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். ஃபன் பண்ணலாமா? லெட்ஸ் கோ கைஸ். ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. மேடம்க்கு வீட்டில் உட்காரவே முடியல. அந்த 4 செவருக்குள்ள உட்காந்து ரொம்பவே போர் அடிக்குது. அண்ட் பை த வே கன்னடி எப்படி இருக்கு? இது பாத்தீங்கன்னா 2000 rupees. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஒரு 0 கட் பண்ணிடு. 200 ரூபாய்க்கு நம்ம லெஜெண்ட் கிட்ட இருந்து வாங்கினேன். நானு லெஜெண்ட் பரிசா கொடுத்தாப்புல. மேடம்க்கு 4 செவருக்குள்ள உட்கார முடியல, கஷ்டமா இருக்கு. அதனால எங்கேயா வெளில கூட்டு போ, முடியலடா அப்படின்னு சொன்னா. சரி கார்ல
எங்க போலாம் சொல்லு, நீ சொல்ற இடத்துக்கு தான் கூட்டு போவேன். நீ ஷாப்பிங். நக்கு சவுண்ட் இல்ல. ஷாப்பிங் வார்த்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ட்ரெஸ் எடுக்கும்போது ஒன்னே சொல்லிடுறேன், நான் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது வரைக்கும் தான் நீ எடுக்கணும். அந்த ரேஞ்ச்ல நிறைய எடுக்கலாம். அந்த ரேஞ்சுன்னு இல்ல, ஒரு லிமிட் வரைக்கும் தான், இவ்வளோ ரேட் வரைக்கும் தான் நீ எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. காலில் சாப்பிட்டு செட்டே ஆகலடி. அந்த ஸ்வீட் பொட்டாட்டோவில் ஒரு மாதிரி வயிறில் போட்டு ஒரு மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. டயட் ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. ஸோ அதுதான் டப்புன்னு டயட் ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ நாள் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், நல்லா அப்படி அன்லிமிட்டடான மீல்ஸு. ஸோ இவ்வளோ நாள் நல்லா அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ டயட் வர ஆரம்பிச்சிட்டேன். காலைல அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்ததுனால ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது சொல்லிட்டு நான் வந்துருக்க மாட்டேன். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் மக்களே. பெட்ரோல் அடிச்சிட்டேன். A few moments later. இது ரூபி போலாமா எப்படி? நல்லா இருக்குமா கலெக்ஷன்? தெரியாது, கலெக்ஷன் பற்றி எனக்கு தெரியாது. இது ஒரு பேட் ஸ்மெல். இல்லடி புரியல. இல்ல ஒண்ணு. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? உண்மைக்கு உனக்கு பிரச்சனையா? வயர் பிரச்சனை ஏதோ சொன்னதானே? பயங்கர ஸ்மெல்லு. நான் அது வெளியில வருது, வெளியில ஏதோ ஸ்மெல் வருது. அது ஏசி ஆஃப் பண்ணிடு. இன்னும் ரொம்ப சீன் படாது, எனக்கு அந்த அளவுக்கு உனக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மூச்சு விட்டது அந்த அளவுக்குலாம் ஸ்மெல். அந்த அளவுக்குலாம் இல்லடி. எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரலடி. நீ விட்டா வராது, மத்தவங்களுக்கு தான் வரும். வயிறு ப்ராப்ளம் தான் சொன்னேன், விட்டுன்னு சொன்னேன் நானு. ஐயா கொலைகேசம் கூட ஒத்துப்பாங்க, ஆனா குண்டு போட்டதை ஒத்துக்க மாட்டான். டப்புன்னு கப்பு ஆரம்பிச்சிச்சு. உனக்கு வருதுல்ல? எனக்கு அப்போல இருந்தே வருது. இறங்கி போய் விடலடி. நான் விடல சத்தியமா. நீதான் விட்ட. நான் சத்தியமா நான் விடலடி. ரொம்ப ஸ்மெல். அது உள்ளே சுத்துதுடா. அப்பப்ப அடிக்குது எனக்கு. A few inches later. எனக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. சால் அடிச்சு எனக்கு திரும்பி இப்படி பண்றேன். இது திறக்க மாட்டுது. இது தர சத்தியமா நான் முடியல. எனக்கு இப்படி பண்ணாதடா. என்னதான் சாப்பிட்ட நீ காலையில? சத்தியமா வைக்கல. ஐயோ ஓகே நீ. ஓ A few moments later. என்னடா நீ சாப்பிட்ட? சீ வாங்கி போச்சா? முஸ்லாம் உள்ள அடிக்குது. போய் சொல்லாத, நல்லா தெரியுது நீ பண்ணது. இதுதான் அது. திறந்துடாத, ஆனா திறந்துடாத, தேவிஸ்வரன் திறந்துடாத. இங்க திறந்துடாத. என்னது என்ன ஸ்மெல்லா இருக்கு? ஏதோ ஸ்மெல்லா இருக்கு. நீ பண்ணவே மாட்ட பாரு. நீ பண்ணவே மாட்ட, நீ குசி விட மாட்ட நீ. என்ன அப்படி இல்ல, இப்படி யாரும் விட மாட்டாங்க. அது நான் உள்ள இந்த ஸ்ப்ரேல இருந்து வந்தது. நீ பண்ணியா? அது ஸ்ப்ரே ஆர்டர் பண்ணி வாங்குனது. அந்த ஸ்ப்ரே இப்படி எல்லாம்
இதெல்லாம் அவனுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பியர்ட் ஆயில் அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அது மக்களே சீரியஸா நான் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன், ஆனா சத்தியமா என்னாலே முடியல. இது நிறைய பேரோட சேர்த்து பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கும்பலா சேர்ந்து குசு விட்டா அப்படி இருக்கும். எல்லாரும் கும்பலா சேர்ந்து 3, 2, 1 வேற 150 ரூபாய்க்கு நல்ல அம்சமான வாசனை. ஆனா சத்தியமா கைஸ் நான் என்ன நினைச்சேன்னா, சரி இது நம்ம எப்படியாவது நம்ம தாங்கிக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒரு லெவல் நினைச்சிருப்பீங்க, அதை விட ஒரு 100 டைம்ஸ் ரொம்ப மோசம், பயங்கரமா மோசம். இது அந்த மூடி நீங்க எடுத்தாலே ஸ்மெல்லு பயங்கரமா வருதா, யோசிச்சு பாஸ். அந்த ஸ்ப்ரே அடிச்சு சாதா குசு கூட ஓரளவுக்கு தாங்கிக்கலாம் போல இருக்கு சத்தியமா. இது ஏதோ மசாலா ஸ்மெல் அடிக்குது, அதுக்கப்புறம் இந்த என்ன அவிஞ்சு போன முட்டை ஸ்மெல்லு, எல்லாம் தப்பான ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி. மெயினா அந்த அவிஞ்சு போன முட்டை, ஒரு மாதிரி அழிஞ்சு போன ஒரு முட்டை இருக்குல்ல, ஒரு மாதிரி ஒரு முட்டை அழிஞ்சு போய் அதுல நீங்க குசு விட்டா அப்படி ஒரு ஸ்மெல் வரும். இல்ல அந்த மாதிரி கன்றாவியான ஸ்மெல்லு, அது ரொம்ப கொமட்டிட்டே வந்துச்சு எனக்கு. நான் ஆக்சுவலி இவங்க தான் தாங்கி பண்ணுச்சு என்னால, ஏன்னா அவங்க பக்கத்துல இருந்தா ஸ்மெல் வருது. சத்தியமா worst எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதை விட்டு நான் வெளில வரல, இன்னும் சுத்திட்டே இருக்கு. அது சுத்திட்டு இல்ல போயிடுச்சு. அந்த இது ஆன் பண்ணிட்டேன், கார் ரெஃப்ரெஷ்னர் ஆன் பண்ணிட்டேன். கன்றாவியான ஸ்மெல் கைஸ். ஒரு பிராங்க் வீடியோவில் எனக்கும் இவ்வளோ வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது ஃபர்ஸ்ட் இதுதான். ஏன்னா நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் நிறைய எஃபர்ட்டாக ட்ரை பண்ணேன், பட் என்னால் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே முடியல. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, வாங்கி இதை ட்ரை பண்ணுங்க. அவங்க எதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க, அது எப்பா அதெல்லாம் வாங்கிடாதீங்க கைஸ், வேஸ்ட்டு. 150 ரூபா 200 ரூபா கொடுக்க நீங்கள் வேறு ஏதாவது வாங்கலாம், இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணாதீங்க, அது வேண்டாம். அதெல்லாம் வாங்காதீங்க, சும்மா சொன்னா அதெல்லாம் வாங்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் மணி. சத்தியமா யாரும் இது வாங்கிடாதீங்க. இது நான் மெயினாக வாங்கினது காரணம் உங்களுக்கு நான் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணுக்காக தான் நான் இந்த விஷயத்த வாங்கினேன். வேஸ்ட் ஆஃப் மணி ஒரு மாதிரி அந்த மெமரி. நீங்க எங்க வீடியோ பாத்தீங்களா, என் வீடியோ பார்த்து நான் பண்ண ஃபன் வீடியோ பார்த்து அதோட முடிச்சுக்குவாங்க. இதெல்லாம் வாங்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக். ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடன் சைன் ஆஃப் ஆகுது உங்கள் மட்டும் வைசாகண்டா. சுகுமாரி. பை.